ஓம் ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை. சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். போன வார எபிசோட்ல கூடலழகரனுடைய கோவில்ல பல்லாண்டு பாடி பகவானுடைய காட்சியை எல்லோருக்கும் தனக்கும் எல்லோருக்குமாக கிடைக்கப்பெற்று எவ்வளவு சிறப்பான காரியம் செய்தார் பெரியாழ்வார், அதாவது நம்ம விஷ்ணு சித்தர் என்று பார்த்தோம். மேலே தொடரலாமா? அந்த மகாலட்சுமியே கோதையாகி நம்ம விஷ்ணு சித்தர் வசம் வந்த அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அதை பார்க்கலாமே. இப்போ கொஞ்சம் விஷ்ணு சித்தரை பற்றி சிறிது பார்த்துவிட்டு மேலே அந்த கதைக்கு போகலாம். நம்ம பரம்பொருளை விளக்கி அவனுடைய காட்சியை தந்து பெருமைப்படுத்திய விஷ்ணு சித்தரை பாண்டிய மன்னன் பரிசில்களால் திணற அடித்தான். அவ்வளவு பரிசில்கள். முதல் பல்லக்கிலே அவர் சென்று கொண்டிருந்தார். பின்னால் ஒரு வண்டியிலே அப்படி பரிசில்கள் குவிக்கப்பட்டு அவருடன் அனுப்பப்பட்டன. அத்தனையும் அவரா அனுபவிப்பார் இல்லையே. மிக சந்தோஷத்தோட அத்தனையும் எடுத்துக்கொண்டு தன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரை அடைந்து பிரம்மாண்ட தோட்டத்தை ஏற்பாடு செய்தார். தோட்டத்தை விஸ்தீரணப்படுத்தினார். அந்த பொருள் எல்லாம் வைத்துக்கொண்டு இன்னும் நிறைய நிறைய மலர் செடிகள் எல்லாம் எடுத்து நட்டு அந்த தன்னுடைய அந்த பூந்தோட்டத்தை மிக அழகாக விஸ்தீரணப்படுத்தி நன்றாக அதை பார்த்தும் வந்தார். மிக சிரத்தையோடு அந்த நந்தவனத்தை பராமரித்து வந்தார். அப்படி அவர் நல்ல நல்ல மலர்களை எல்லாம் வளர்த்தி அதை கொண்டு பிரம்மாண்ட மாலைகளை கட்டி அந்த வடபத்திர சாயியை தினமும் அழகு பார்த்து வந்தார். அதை சார்த்தி அந்த மாலைகளை எல்லாம் சார்த்தி அழகு பார்த்து வந்தார் அந்த வடபத்திர சாயிக்கு. ஸ்ரீதேவியானவள் அந்த நொடிய பூலோகத்தில் ஜனனம் எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாள். அப்பொழுது மனதிலே ஒரு எண்ணம் கொண்டு விட்டாள் ஸ்ரீதேவி தாயார். அயோ நிஜமாய் ஒரு பெண் வடிவம் எடுத்து ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலே அந்த விஷ்ணு சித்தரினுடைய நந்தவனத்தில் துளசி செடியின் கீழே தோன்றினாள். நான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன் அயோ நிஜர் என்றால் என்ன என்று. அதாவது தாயினுடைய கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுக்காமல் தானாக தோன்றுவதை அயோனிஜர் என்று சொல்வோம். தாய் வழி கர்ப்பம் இல்லாமல் வருகின்ற சிசுக்கள் அப்படி சொல்லப்படுவார்கள், அழைக்கப்படுவார்கள். அம்பாளும் அப்படித்தான். மகாலட்சுமியும் சின்ன பெண் குழந்தையாக அந்த துளசி செடியின் கீழே தோன்றினாள். அன்று நந்தவனத்தை உலக்கையால் உழுது கொண்டே வந்தார் விஷ்ணு சித்தர். அப்பொழுது அந்த உலக்கை அந்த குழந்தையின் மேலே பட்டு குழந்தை வீறிட்டு அழத் தொடங்கியது. உடனே பயந்து போய் என்னடா அது குழந்தையினுடைய குரல் எங்கிருந்தோ வருகிறதே என்று கீழே பார்த்தால் குழந்தை ஒன்று அழுது கொண்டிருந்தது. உடனே பதபதைத்து போய்விட்டார் அந்த குழந்தையை பார்த்து. இங்கே வருகின்ற அந்த கிளிப்பிங்ல ஆண்டாளுடைய அந்த குழந்தையினுடைய ஜன்மஸ்தலம் துளசி மாடத்துடன் ஆண்டாளுக்கு இருந்த இடம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள். இது அது செண்பகவனமா? இது ஆண்டாளுடையது இல்லையா? இங்க இருந்து காடா இருந்தது நம்ம கோயில் உருவாக்கி. ஓகே, போலாம். இப்போ இது ஆண்டாளுடைய பிறந்த நந்தவனம். குழந்தைய கண்டெடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பெரியாழ்வாருடைய அந்த ஒண்டர்ஃபுல் நந்தவனம். எவ்வளோ அழகா இருக்கு, பச்சை பசேர்னு செடிகள் சூழ நன்னா இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ பாருங்க, நூற்றாண்டுகளுக்கு முன்னால நம்முடைய ஆழ்வார் சுவாமி இவ்வளோ அழகா புஷ்ப கைங்கரியம் பண்ணின இடம் இது. மிக அருமையா நமக்கு பாக்கியம், இந்த நந்தவனத்துக்கு வர பாக்கியம் கிடைச்சது நமக்கு. இப்போ ஆண்டாளுடைய ஜன்மஸ்தலம், பெரியாழ்வார் பிறந்த பூமியும் இதுதான்.
எங்கே பார்த்தாலும் விருட்சி பூக்கள் நிறையா பயிரிடப்பட்டிருக்கு. ஆண்டாள் தாயாரினுடைய திருச்சன்னதி. ஆண்டாள் தாயாரினுடைய திருச்சன்னதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ. துளசி மாடத்தோட சிம்பாலிக்கா ரொம்ப நன்னா அருமையாக இருக்குது பாருங்கோ. எவ்வளோ அழகாக இருக்குது தாயாரினுடைய சன்னதி தான் ஆண்டாள் சன்னதி. தாயார் குழந்தையாக கண்டெடுத்த இடமாம். அதனால இது எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கா. அம்பாளுக்கு இந்த மாடத்துல குழந்தையே இருந்ததாம்மா. அதுதான் இந்த குழந்தை இங்கே இருந்திருக்கு. அப்படியே நான் அதை சன்னதியை சுற்றி வந்து ஒரு காட்சி எடுத்துக்கிறேன். இவ்வளோ அருமையாக இருக்குது. ஏதோ பாக்கியமாக இது வந்து இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணின்னு வந்திருக்கா. நம்முடைய சனாதன தர்மம் தழைச்சின்னு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எவ்வளோ அழகான ஒரு நந்தவனம் பாருங்கோ. ஆண்டாளுக்காக வகுத்திருக்கார். ஆண்டாளுக்காக மெயின்டைன் பண்ணின்னு வராய்வா. இது வந்து பெரியாழ்வாரனுடைய பூந்தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. இது அப்படியே சுற்றி வர எடுத்துகிட்டு வந்துவிட்டேன். ஒரு சுற்றி வந்துவிட்டேன் இந்த நந்தவனத்தையும் அந்த பிரகாரத்தையும். நாம் எல்லோரும் பாக்கியசாலிகள் இந்த மாதிரி ஒரு காட்சியை காண்பதற்கு. பார்த்தீர்களா? பிறகு இவர் யாருடைய குழந்தை இது என்று தீவிரமாக இங்கும் அங்கும் பார்க்கலானார். அந்த குழந்தையோ நிற்காமல் அழுது கொண்டே இருந்தது. வீறிட்டு அழுத வண்ணமே இருந்தது. இவருக்கோ பயத்தில் நடுங்க ஆரம்பித்து விட்டார். என்னடா அது இப்படி அழறதே, வாய் ஓயாமல் அழறதே இந்த குழந்தை அப்படின்னு ஒரே கவலையாகி விட்டது. அடே நாராயணா, பெருமாளே, இப்படி ஒரு சோதனை எனக்கு கொடுப்பியா என்று கத்தி புலம்பினார். நாராயணா என்று சொல்லவும் குழந்தை அழுகையை நிறுத்தியது. ஆச்சரியம், நாராயணா என்ற வார்த்தையை கேட்டதும் அழுகையை நிறுத்தியிருக்கிறதே என்று சொல்லி திருப்பியும் நாராயணா நாராயணா என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை கேட்டு சிரிக்கிறது குழந்தை. கொப்பளித்து சிரித்தது. உடனே அதை எடுத்துக்கொண்டு நேரே வீட்டுக்கு ஓடுகின்றார். திருவருளால் கிடைத்த அந்த மழலை செல்வம் என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடம் கொண்டு போய் கொடுக்கிறார். அவளுக்கும் ஒரே சந்தோஷம். அந்த குழந்தை நிலத்தை கோதும் பொழுது கிடைத்ததால் அதுக்கு கோதை என்று பெயர் வைத்தார்கள் இருவரும். கோதை என்று பெயர் வைத்து அவளை அழைத்து வளர்த்து வந்தார்கள். எப்போதெல்லாம் அவர்கள் நாராயணா, வாசுதேவா, மாதவா, மதுசூதனா, கிருஷ்ணா என்று சொல்லும் போதெல்லாம் அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு சிரித்து குதூகலித்ததாம். அந்த குழந்தைக்கு கண்ணபிரானினுடைய ஜனனம், எப்படி அவன் கோகுலம் வந்து சேர்ந்தான், பிறகு வெண்ணெய் திருடி எப்படியெல்லாம் தின்றான், கோபியருடன் எப்படியெல்லாம் கொண்டாட்டம் நடத்தினான் அங்கே என்று பல கதைகளை கிருஷ்ண அவதாரத்தில் எடுத்து விஷ்ணு சித்தர் அவளுக்கு கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுதெல்லாம் ரொம்ப கண்கொட்டாமல் கவனமாக கேட்பாளாம். வீட்டில் உள்ள கண்ணன் சிலைக்கு வெண்ணெய் ஊட்டி மகிழ்வாள். இப்படியாக கண்ணனினுடைய எல்லா லீலைகளையும் கேட்டு கோதை வளரானாள். கண்ணனுக்கு கோபியர் என்றால் ரொம்ப விருப்பம் என்று தெரிந்து கொண்ட கோதை தன்னையும் ஒரு கோபியராகவே பாவித்துக் கொண்டாள். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று தான் கோபியர் என்று நினைத்துக் கொள்வாளாம். விஷ்ணு சித்தர் வடபத்ர சாயிக்காக மலர்களை எல்லாம் பறித்து வந்து கட்டி வைத்த மாலையை எடுத்து தான் அணிந்து கொண்டு கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்து அந்த கூடையிலே வைத்து விடுவாள். இப்படியாக ஒரு சமயம் அவள் இதை அந்த மாலையை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது விஷ்ணு சித்தர் பார்த்து விட்டார். சிச்சோ, இது என்ன அபச்சாரம்
இறைவனுக்கு வைத்த மாலையை நீ சூடிக்கொள்ளுவதா? உனக்கு கண்ணன் மேல் உள்ள பைத்தியத்தால் நீ இப்படியெல்லாம் செய்கின்றாய் என்று கோபித்துக் கொள்கிறார். பூக்களை எல்லாம் முகர்ந்து பார்த்துவிட்டு பகவானுக்கு சமர்ப்பிப்பதே மகாபாவம், நீ சூடிக்கொண்டு விட்டாயே என்று கவலைப்படுகிறார். உடனே கோதை தன்னையும் கோபியராக ஒருத்தரையாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அதனால் தான் நான் இதை அணிந்து கொண்டேன் என்று விஷ்ணு சித்தரிடம் சொல்லுகிறாள். அவருக்கு உறக்கமே போய்விட்டது. அன்றைக்கு கோதை சூடி வைத்த மாலையை எடுத்துக்கொண்டு வடபத்திரசாயி கோயிலுக்கு அவர் போகவில்லை. எப்படி கொண்டே கொடுப்பது என்று கவலையுடன் போகாமல் விட்டுவிட்டார். கடவுளே பெருமாளே, இது என்ன சோதனை? உன்னுடைய லீலைகள் எல்லாம் சொல்லி சொல்லி நானே இந்த குழந்தையை கெடுத்து விட்டேனா என்ன என்று மனதிலே ஓலமிட்டுக் கொண்டிருந்தது. விஷ்ணு சித்தர் மனம் அப்படியாக ஓலமிட்டது. கோடான கோடி காலம் தவம் செய்பவர்களுக்கு கூட உன்னுடைய திருவடிகளே கிடைக்காத பட்சத்திலே என்னுடைய மகள் கோதை உன்னையே அடைய வேண்டும் என்று நினைக்கிறாளே, இது எத்தனை பேதமை, எத்தனை முட்டாள்தனம் என்று அவர் மனம் புலம்பியது. சிந்தனை குவியல்களுக்கு நடுவே சிக்கி தவித்தார் விஷ்ணு சித்தர். அன்று அவருடைய கனவிலே வடபத்திர சாயி தோன்றி, கோதை சூடிய மாலை எனக்கு ஒப்பானது, நான் தினமும், இன்றைக்குத்தானே நீ பார்க்கிறாய், தினமும் கோதை சூடிய மாலையைத்தான் நான் அணிந்து கொள்கிறேன். ஆகவே இனி அப்படி செய்யாதே, அவள் அணிந்த மாலையை எனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். இப்படியாக அவள் சூடி கொடுத்து அந்த மாலையை கொடுத்தனால் சூடி கொடுத்த சுடர்வடி என்று பெயரையும் பெற்றாள் கோதை. மேலும் ஆண்டாள் இந்த கோதை வடபத்திரசாயினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ஒரு கிணறு உண்டு. அந்த கிணற்றிலே அடிக்கடி அவள் தன்னுடைய உருவத்தை பார்த்துக் கொள்வாள் அந்த நீரிலே. இப்பொழுது அதை கண்ணாடியால் வைத்து மூடி வைத்து விட்டார்கள். ஏனென்றால் பக்தர்கள் எல்லோரும் அந்த விஷயம் தெரிந்து அங்கே போய் பைசாக்களை போடுவது, பணத்தை போடுவது, இந்த தண்ணிக்குள் பணத்தெல்லாம் போட்டு போட்டு ரொப்பினா நிறைய காசு வர பக்தர்கள் அள்ளி வீசுகிறார்கள். அது இந்த தண்ணீரை கெடுத்து விட்ட காரணத்தினால் பக்தர்கள் சொன்னார்கள், இப்போ கண்ணாடியை போட்டு பூரா மூடி வச்சுட்டோம்மா நாங்க. இருந்தாலும் சரி பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு பாக்கட்டமேங்கிறதுக்காக அந்த போட்டோ எடுத்து வந்தேன். அந்த போட்டோ கிளிப்பிங்க இப்போ பாருங்க. பாத்தீங்களா? இப்படியாக ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயர்பாடியாகவும், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரை ஆயர்பாடியாகவும், அந்த ஊர் பெண்களை எல்லாம் தன்னையும் சேர்த்து ஆயர் குலத்து கோபியர்களாகவும், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை அந்த நந்தகோபனுடைய மனையாகவும் அரண்மனையாகவும், அப்பெருமாள் வடபத்திரசாயியே கிருஷ்ணராகவும் பாவித்து மிகவும் அவள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தாள். இப்படியாக மார்கழி மாதத்திலே 30 நாளும் ஆண்டாள் தன்னை கண்ணனுக்கு உரியவளாக பாவித்து கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆத்தங்கத்துடன் பாவை நோன்பு இருக்கிறதுக்கு தொடங்கினாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரமாக 30 பாசுரங்கள், அழகான பாசுரங்களை பாடி எல்லா பெண்களையும் அழைத்து விடியற் காலையிலேயே மார்கழியில் அவள் இந்த நோன்பை நோட்டாள். இப்பொழுது அந்த வடபத்திர சாயினுடைய உட்புற கோயிலினுடைய காட்சி அந்த வீடியோ வருகிறது. அதிலே போன எபிசோட்ல நான் துவஜஸ்தம்பம் வரைக்கும் காட்டியிருந்தேன் இல்லையா? இப்பொழுது துவஜஸ்தம்பத்துக்கு தாண்டி உள்ளுக்குள்ளே எப்படி நம்ம போறோம், அந்த கோவிலை சென்று அடைகிறோம். முதலில் நாம் எதிர்க்க போகும்போது நரசிம்மரை தரிசனம் செய்துவிட்டு அப்படியே சுற்றி கொண்டு மேலே ஏற வேண்டும். பல படிகள் இருக்கிறது, ஏறி மேலே போக வேண்டும். மேலே சென்றால் உங்களுக்கு வடபத்திர சாயினுடைய சந்நிதி காட்சி தரும். அந்த சந்நிதிக்கு முன்னால ஒரு பெரிய ஹால் ஒன்னு இருக்கு. ஒரு என்ன சொல்வது, அதை ஒரு மண்டபம் என்று கூட சொல்லலாம். சந்நிதி அருமையான, அந்த மண்டபம் அருமையான வேலைப்பாடோடு அமைந்திருக்கிறது.
ரொம்ப கலையம்சம் நிகழ்ந்ததாக கொண்டதாக அமைந்திருக்கிறது. கற்தூண்களும் கீழே மேலே மர வேலைப்பாடு. இந்த வேலைப்பாடு எல்லாம் கேரளா டைப். கேரளால இருக்கிற கோயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைந்திருக்கிறது. இந்த வீடியோக்களை பார்த்து மகிழுங்கள். ஸ்ரீ வடபத்திர சாயி பெருமாளினுடைய சன்னதிக்கு இப்ப போறோம். உள்ளே போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்காது, அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ் வடபத்திர சாயினுடைய சந்நிதி. பெருமாள் வடபத்திர சாயி பெருமாள் சந்நிதி எடுக்கக்கூடாதும்பாங்களே. நம்ம மேல இருக்காரு பெருமாள். இது வந்து நரசிம்மர் தான். இடது பக்கம் போய் மேலே ஏறணுமா பெருமாளுக்கு? சரி, இதோ இது நரசிம்மர் சன்னதியா. இங்கே போயிட்டு இப்படியே திரும்பி போனால் தான் வடபத்திர சாயினுடைய சந்நிதி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படிகளில் எல்லாம் ஏறி சென்றால்தான் மேலே தான் உங்களுக்கு வடபத்திர சாயி நம்மாழ்வார் வணங்கிய வடபத்திர சாயினுடைய திருச்சன்னதி இருக்கிறது. அதுக்கு தான் இப்போ ஏறி போயின்னு இருக்கோம் நம்ம. இதான் சன்னதியா? சரி, இதுதான் வடபத்திர சாயினுடைய சன்னதி, திருச்சன்னதி. இந்த வடபத்திர சாயினுடைய சன்னதிக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த கேரளா டைப்பில் மரத்தால் ஆன மண்டபமாகவும், தூண்கள் மட்டும் கல்லாலானவை. இந்த மேலே இருக்கிறது அத்தனையுமே நமக்கு வந்து மரத்தால் செய்யப்பட்டது. சிற்பங்கள் கூட ராமாயண கதைகள் படித்து வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ஒரு சிற்பம் ரெண்டாவது வராது. எல்லா சிற்பமும் ராமாயண கதையை டெபிக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு அந்த மரத்தினுடைய தூணிலையும் அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப விசேஷமான ஒரு காட்சி இங்கே. இது என்டையர் மண்டபம், பூரா மண்டபமும் மரத்தால் கேரளா ஸ்டைலில் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சிற்பமும் ராமாயணத்தை குறித்து கதையை சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய விஷயம். பார்த்தீர்களா? ஆக நாம் வடபத்திர சாயினுடைய கோவில் சந்நிதியை வரை செல்லும் பாதை, அதன் முன் அமைந்த கல், மரத்திலே சேர்ந்து அமைக்கப்பட்ட சிற்பங்கள், இவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம். மகாலட்சுமி தாயாரின் அம்சமான ஆண்டாள் இந்த இடங்களிலெல்லாம் கால் பதித்து நடந்திருக்கிறாள் அல்லவா? நாமும் அந்த இடங்களுக்கு போக பாக்கியம் கிடைத்ததே என்று ஒரே சந்தோஷம் எனக்கு. எல்லோரும் அப்படித்தானே? தரிசிக்க வந்தவர்கள் அத்தனை பேரும் பாக்கியசாலிகள். ஆண்டாள் நடந்த தினம் தினம் நடந்து அந்த பாசுரங்களை பாடி தினம் தினம் நடந்து வடபத்திர சாயியை கண்டு மகிழ்ந்த இடம் அது. மேலும் ஆண்டாளினுடைய திருப்பாவை நோன்பு, பாசுரத்தின் மகிமை, அவள் பெருமாளை தான் சென்று விரும்பியபடி எப்படி அடைந்தாள், விஷ்ணு சித்தரினுடைய சிறப்பு, இவற்றையெல்லாம் நாம் வருகின்ற எபிசோட்ல பார்க்கலாம் என்று சொல்லி இந்த எபிசோடை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். இப்பொழுது நாம் வழக்கமாக போகின்ற ஆன்மீக அதிசயங்களுக்கு போய்விடலாம். இந்த முறை நாம் ஆன்மீக அதிசயம் சற்றே வித்தியாசமாக பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் கூட இப்படி ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் ஒரு வேத சாஸ்திரங்கள் கற்றவர் இருந்தாரா என்ற ஆச்சரியம். ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் என்பவர் சிவபெருமானை ஆராதித்து
வேதங்களை எல்லாம் நன்கு கற்று தேர்ந்து எல்லையில்லாத சிவபக்தி கொண்டவராக இருந்தார். மைசூர் சமஸ்தானத்தில் திவானாக பணிபுரிந்து வந்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவருக்கு அதில் ஈடுபாடில்லை, இந்த வேலையில் ஈடுபாடில்லை. இறை தரிசனம் வேண்டும், சிவ தரிசனம் வேண்டும், சிவநாமத்தை உச்சரித்த வண்ணமே எப்பொழுதும் இருப்பார். அப்படி மனதிலே ஒரு எண்ணம் இருந்ததனால் வேலையை விட்டுவிட்டு அந்த பணியை எல்லாம் துறந்து விட்டு சிவ தரிசனத்துக்காக கிளம்பிவிட்டார். பல இடங்களில் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு வந்தவர் காவிரியினுடைய கரையிலே அமைந்துள்ள சிவாலயங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிக்கொண்டே வந்தார். அப்படி அவர் திருவிடை மருதூரை உள்ள மகாலிங்கேஸ்வரர், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த கோவில் திருவிடை மருதூர்ங்கிறது, கும்பகோணத்திலேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் அந்த திருவிடை மருதூர். பிரம்மாண்டமான கோவில், பிரம்மாண்ட லிங்கம். அங்க அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணாவே 12 ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் பண்ணின புண்ணியம் உண்டு. ஆதிசங்கரரும் அங்கே வந்து தரிசனம் செய்திருக்கிறார் என்றெல்லாம் புராணங்கள் சொல்லுகின்றன. அதெல்லாம் தரிசனம் செய்து அவர் அதை பார்த்து பரவசத்திலே ஆழ்ந்து போனார். சரி, நாம் இங்கேயே தங்கி விடுவோம் என்று மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்க விருப்பம் இருந்ததால் திருவிசைநல்லூர் என்ற ஊரிலே அந்த கிராமத்தில் தங்கினார். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ட்ரையாங்குலர் ஷேப் வச்சுக்கோங்களேன் இந்த லொகேஷன். இந்த இடத்துல கும்பகோணம், கும்பகோணத்திலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து திருவிசைநல்லூர், திருவிசைநல்லூர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில், மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கும் கும்பகோணத்துக்கும் 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். இப்படி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல அந்த இடங்கள் லொகேட் ஆயிருக்கு. சோ திருவிசைநல்லூர்ல இருந்து தினம் அவர் வந்து சாயங்கால வேளையில நடந்தே போய் மகாலிங்கேஸ்வரர், அவங்க காலத்துல எல்லாம் நடதானே, நடந்து போய் மகாலிங்கேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிட்டு தினமும் வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன ஆயிட்டு, ஒரு தொன்மையான கோவில் அது மகாலிங்கேஸ்வரர் கோவில். அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு எபிசோடு போராது. மகாலிங்கேஸ்வரர் கோயிலுடைய புராணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அருமையான ஸ்தலம், அது வேற சமயத்திலே நாம் பார்ப்போம். இந்த திருவிசைநல்லூரில் அவர் இருந்து கொண்ட இந்த காலத்திலே நிறைய புத்தகங்களையும் எழுதினார். கங்காஷ்டகம், சிவபக்த லக்ஷணம், பிறகு கிருஷ்ண துவாதச மஞ்சரி போன்ற பல புத்தகங்களை எழுதி குவித்தார். ஒரு சமயம் தன்னுடைய தகப்பனாருக்கு அவருக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டி வந்தது. பிராமணர்களை எல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். அந்த அந்தணர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு நாங்கள் சென்று ஆற்றிலே, ஆத்தங்கர பக்கத்துல தான் காவிரி ஓடுறது, அங்க போய் குளித்து விட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்றார்கள். இவரும் வீட்டிலே எல்லாத்தையும் சுத்தபத்தமாக ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட சிரார்த்த சமையல் எல்லாம் செய்து முடித்தார். முடித்தவுடன் வாசலிலே ஒரு குரல், ரொம்ப பசிக்குது ஐயா, நிக்க முடியல, சுருண்டு விழுந்துருவேன் போல இருக்கு, எனக்கு பசிக்குதே, சாப்பாடுறதுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா கேட்டுக்கொண்டு ஒருவர். அவர் புலையர் சமூகத்தை சேர்ந்தவர். தனக்கு மிகவும் பசி என்று சொல்லி துடித்துக் கொண்டு நின்றதால் பார்த்துவிட்டு மனசு கஷ்டப்பட்டு ஸ்ரீதரையை அவரை உள்ளே கூப்பிட்டு நல்ல வாழை இலை, நுனி வாழை இலை போட்டு தன் தகப்பனாருக்காக அவர் சிரார்த்தத்துக்கு சமைத்து வைத்திருந்த அத்தனை பண்டங்களையும் போட்டு அவருக்கு பரிமாறி சாப்பாடு போடுறார். நல்லா சாப்பிடுறார். அவர் சாப்பிட்டு முடிக்க இந்த அந்தணர்கள் எல்லாமும் குளித்து விட்டு வந்து விடுகிறார்கள். வந்து ஒரு புலையர் சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து விட்டு, அச்சோ, அபச்சாரம் அபச்சாரம், என்ன அனாச்சாரம் செய்து விட்டீர்கள் ஐயாவாள், நீங்கள் செய்து விட்டது நல்ல காரியமா என்ன? புலையனை கூப்பிட்டு சாப்பிட வைத்திருக்கிறீர்கள், அதுவும் சிரார்த்தத்துக்கு சமைத்த சாப்பாடை எடுத்து அவருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று கொதித்தெழுந்தார்கள். இந்த 350-400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இது நடந்த சம்பவம். அப்போதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம். அது தீண்டாமை, ஜாதி, இது அதனால ஆச்சாரம் அனுஷ்டானம் சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தா சொசைட்டில. அப்பொழுது உங்களை வந்து ஊருக்கு தெரிந்தால் ஊரார்கள் ஊரை விட்டே விலக்கி வைத்து விடுவார்கள், தெரியுமல்லவா? நீங்கள் இப்பொழுது காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணி வந்தாதான் இந்த கர்மா உங்களுக்கு ஒழியும். அப்புறம் தான் நாங்கள் உங்க வீட்டில் சாதம் செய்து வைப்போம், உணவும் மருந்துவோம், அதுவரை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம் என்று சொல்லி கோவித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். ஸ்ரீதர ஐயாவாளோ இந்த சம்பிரதாயங்களை எல்லாம் விட ஒருவன் பசியாலே துடித்துக் கொண்டிருக்கிறானே, அவனுக்கு அன்னமிட்டது அபச்சாரமா என்ன, அவன் பசியை போக்குவது குற்றமா என்ன என்று நினைத்து
துடித்தபடி நின்று கொண்டிருந்தார். இதற்கிடையே ஆற்றுக்கு போனவர்கள் ஆற்றுக்கு வந்தவர்கள் திரும்பி போய்விட்டார்களே என்ற வேதனை அவருக்கு. மகாலிங்கேஸ்வரரை நினைத்து தியானம் செய்து, ஐயனே, நான் செய்தது என்ன தவறா? ஒருவனுக்கு அன்னமிட்டது தப்பா என்ன என்று அவர் புலம்பிக் கொண்டிருந்தார். போனவர்களிடம் ஓடி பின்னாடியே துரத்தி கொண்டு போய், ஐயா, நான் வீட்டை சுத்தம் செய்து திரும்பவும் நான் சமைத்து விடுகிறேன், நானும் குளித்து விட்டு வந்து சமைத்து விடுகிறேனே என்று சொன்னார். இல்லை இல்லை, நாங்கள் ஏற்க மாட்டோம். நீங்கள் கங்கைக்கு போக வேண்டும், கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு வந்தால்தான் உங்களுடைய பாவம் தீரும், அதற்கு பிறகு யோசிப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். ஐயோ, சிரார்த்தம் நின்று விட்டதே என்று மன உளைச்சலுக்கு ஆளானார் ஸ்ரீதர் ஐயாவாள். வீட்டு வாசலிலே வந்து நின்று கொண்டு அந்த மகாலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கும் திக்கை நோக்கி கையை கூப்பி வணங்கி, லிங்கேஸ்வரா, எப்பேற்பட்ட கஷ்டத்திலே நான் இன்று சிக்கிக் கொண்டு விட்டேன். நான் காசிக்கு போய் நீராடி விட்டு வர பல மாதங்கள் ஆகுமே. இந்த சிரார்த்தம் செய்ய தவறின பாவம் வேற எனக்கு வருமே. நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு அழகிய பெண் அவர் வீட்டின் எதிரே வந்து தோன்றினாள். தோன்றிவிட்டு அவள் சொன்னாள், உன்னுடைய வீட்டு கிணற்றிலேயே நான் இருக்கிறேன், ஏன் என்னை தேடி காசிக்கு போகிறாய் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டாள். இவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்றார். யாருமே அவரை நம்ப தயாராக இல்லை. என்ன செய்வது? காசிக்கு போய் வருவதற்கு சிரமம், பல மாதங்களாகும், பணம் இனமும் இருக்காது போல இருக்கு, அதான் இப்படி ஸ்ரீதர் ஐயாவால் ஒரு பொய்யை சொல்லுகிறார் என்று அவர்கள் சொல்லினார்கள். இவருக்கு அதெல்லாம் கேட்டு மனசு ஒரே வருத்தப்பட்டது. இப்படி ஒரு சிக்கல்ல வந்து ஒருத்தனுக்கு அன்னமளிக்க போக மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று நொந்து போனார். சட்டென ஒரு சப்தம், சல 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 என்று ஒரு சப்தம். என்னவென்றால் ஸ்ரீதர் ஐயாவாளினுடைய வீட்டின் பின்புறம் இருந்த கிணற்றில் இருந்து குபு 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 என்று தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. ஓடி வீட்டின் வழியாக வெளியே வந்து தெருக்களில் ஓட ஆரம்பித்தது. சிறிய நேரத்திலேயே வெள்ளக்காடாகிவிட்டது. அந்த கிராமமே வெள்ளக்காடாகி எல்லார் வீட்டிலும் தண்ணி புகுந்தது. எல்லோரும் வீட்டுக்குள்ளே பாய்ந்து ஓடி வந்தார்கள் வெளியே. எங்கிருந்து வருகிறது தண்ணீர் என்று சொல்லிக்கொண்டே எல்லாரும் தேடி வந்தா கடைசியில ஸ்ரீதர் ஐயாவாள் வீட்டு கிணத்திலிருந்து வரத பார்த்தாங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே பயம் தட்டி போய்விட்டது. நாம் சொன்னது வந்து அவர் பொய் சொல்கிறார் என்று சொன்னோமே, நிஜமாகவே தண்ணி பொங்கிக் கொண்டு வருகிறதே, கிணற்றிலிருந்துதான் பொங்கிக் கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து பேசுவதற்கு வார்த்தை இல்லாமல் நின்று விட்டார்கள். ஸ்ரீதர் ஐயாவாளுக்கு இந்த மகாலிங்கேஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் அவனே கங்கையை தலையில் ஏந்தியவனாச்சே. ஸ்ரீதர் ஐயாவாளுக்கு வந்த தோஷத்தை நீக்குவதற்கு அவனே கங்கையை இங்கே அனுப்பிவிட்டான் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். தாங்கள் நம்பாததற்கும் ஸ்ரீதர் ஐயாவாளை தவறாக பேசியதற்கும் மன்னிப்பு கேட்டு அவரிடம் மன்றாடி நமஸ்காரம் செய்தார்கள். இத்தனையும் நடந்தது கார்த்திகை மாச அமாவாசை. ஒரு அமாவாசை என்று அவர் தந்தைக்கு அவர் சிரார்த்தம் கொடுக்க வேண்டியிருந்தது. அன்றைக்கு காலையில் நடந்த இந்த தடபுடல் அமக்களத்துல இதெல்லாம் ஆகி பிறகு அன்பாள் வந்து அனுகிரகம் பண்ணி உடனே பொங்கி வந்தது கங்கை. இன்று நவம்பர் மாசம், இது கார்த்திகை மாசம் தான் போகின்றது. அதனால்தான் இந்த கதையை நான் எடுத்தேன். சரி, பகிர்ந்து கொள்ளலாம் என்று, இந்த அதிசய நிகழ்ச்சியை உங்கள் எல்லோரிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று. 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அமாவாசை. அன்றைக்கு அந்த ஊர் அமக்களப்படும். திருவிசை நல்லூரே கோலாகல கொண்டாட்டமாக இருக்கும். அவருடைய வீட்டை இப்பொழுது ஸ்ரீதர் ஐயாவாள் மடம் என்று வைத்து விட்டார்கள். மடமாக ஒரு மட்டாக ஆகிவிட்டது. 10 நாளைக்கு முன்னாடியிலிருந்தே பஜனைகள், நாம சங்கீர்த்தனங்கள் இதெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவா. 10 நாள் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். தினமும் அன்னதானம். எல்லாருக்கும் நல்ல, என்ன சொல்வது, அவ்வளவு ருசியான சாப்பாடு, பல வகையான காய்கறி கூட்டு எல்லாவற்றுடன் கலந்த அருமையான சாப்பாடு தினமும் எல்லோருக்கும் வந்தவர்களுக்கெல்லாம். அப்படியாக நடந்து அன்றைக்கு அமாவாசை அன்றைக்கு விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே கிணற்றுக்கு பூஜை செய்வார்கள். கங்காஷ்டகம் படித்து வேத பாராயணங்கள் எல்லாம் நடக்கும். வேதங்கள் ஓதுவார்கள். வேத பண்டிதர்கள் வருவார்கள். வேதங்கள் ஓதப்படும். பிறகு கங்கா ஆரத்தியை அங்கு எடுப்பார்கள். கங்கைக்கு எப்படி ஆரத்தி அங்கு நடக்கிறதோ அவ்வளவு அம்சமா இருக்கும். அந்த ஆரத்தி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். தெய்வீகமாக இருக்கும். அந்த இடமே தெய்வீக கோலமாக இருக்கும்.
ஆரத்தி நடக்கும். ஆரத்தி நடந்து முடிந்த பிறகு 4 பேர் அந்த கிணறு, அந்த சின்ன கிணறுனா கூட இந்த கிணறுனுடைய இடத்துல இங்கே ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தருமா 4 பேர் எழுந்து நின்று என்ன ஒரு 2 மீட்டர் நீளம் உள்ள கயிறு தான், தாம்ப கயிறு தான் வச்சுட்டு இருப்பா பக்கெட்ல கட்டி. அதை உள்ள விட்டு எடுப்பாங்க. பொங்கிட்டு வரும், ஜலம் வந்துட்டே இருக்கும். எடுத்து பக்தர்கள் எல்லாம் வரிசையா, பக்தர்களா அவர்கள் முதல் நாள்ல இருந்து முதல் 2 நாள்ல இருந்து குவிய ஆரம்பித்து விடுவார்கள். இந்த போலீஸ் பாதுகாப்பும் எக்கச்சக்கமா நன்னா போட்டு விடுவார். ஏன்னா வெளியூர்களிலிருந்து டிராவல் பண்ணி வர பக்தர்கள் அந்த பஸ் வேன் எல்லாம் வரிசையா ஒரு இடத்துல நிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அந்த கட்டையெல்லாம் கட்டி எல்லாருக்கும் வரிசையா வரத்துக்கு அது என்ன கிலோமீட்டர்ஸ் தூரத்துல பக்தர்கள் வரிசை ஃபார்ம் ஆயிடும். அப்போ காலங்காத்தாலுக்குள்ளேயே ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மனுஷர்கள் நிற்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி ஒரு கூட்டம் அலைமோதும். எல்லாரையும் வரிசையாக அனுப்புவார்கள். அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் செல்வார்கள். சென்று அந்த 4 பேர் நிக்கிறாங்களே கிணத்து மேல, அவர்கள் தண்ணீரை மூண்டு எல்லாருக்கும் விடுவார்கள். குளித்த பிறகு அந்த போலீஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கேயே நின்று இருப்பா, நிறைய பேர் போறதுக்கு மனசெல்லாம் இன்னும் நிறைய விட்டுக்கலாமேன்னு. ஒவ்வொரு பக்கெட் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் தலையிலையும் விடப்படும். எல்லாரும் வெளியில துவட்டி கொண்டு நேர மேல அன்னதானம் நடைபெறும். அந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொண்டு ஊர் கிளம்பி விடுவார்கள். பிரசாதமும் வாங்கி கொண்டு ஊர் கிளம்பி விடுவார்கள். இப்படியாக ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி அந்த காலத்திலே நடந்திருக்கிறது என்றால் உங்களுக்கு நம்புறதுக்கு முடியல இல்ல. இத எப்படி எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய தர்மத்தை நிலைநாட்ட, பக்தியை காண்பிக்க எல்லாம் வருகிறது. இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நடந்த நிகழ்ச்சி, இதிலிருந்து தீண்டத்தகாதவர்கள் என்று உலகில் யாரும் இல்லை. பசித்திருப்பவனுக்கு அன்னம் கொடுப்பது பகவானுக்கே அன்னம் அளிப்பதற்கு சமம் என்பது போல நிரூபித்த ஒரு நிகழ்ச்சி இது. இந்த திருவிசைநல்லூர் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் தான். கும்பகோணம் ஸ்டேஷன்ல இருந்து பஸ் நிறைய போறதாக எனக்கு தெரியல. வென் ஐ வென்ட் 2 வருஷம் முன்னாடி நான் போயிருந்தேன். அங்க போகும்பொழுது ஆட்டோ தான் வச்சுன்னு போனேன். ஒரு 150 அதுக்கு மேல ஆகாது ஆட்டோக்கு. அங்க போய் சேர்ந்துடலாம் நம்ம. அந்த மாதிரி போய் நீங்களும் அந்த அருமையான இந்த விசேஷமான நிகழ்ச்சியை கண்ணுற வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஆன்மீக அதிசயங்கள், அதிசயத்தோடு நமக்கு பெரிய ஆசீர்வாதமும் கூட. இதை நீங்கள் எல்லோரும் சென்று அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா பாதமே துணை.